எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வீட்டு குறிப்புகள்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம எலுமிச்சம்பழம் நிறையா வாங்கிட்டு வந்து வைப்போம். அதை அப்படியே கவர்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே காய் ட்ரேலையோ போட்டு வச்சோம்னா சீக்கிரமாக அழுகி போயிடும். இந்த மாதிரி ஒரு பேப்பரில் பிட்டு பிட்டாக சுற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். நான் அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். அதேமாதிரி பச்சை மிளகா டப்பாவில் காம்பை கிள்ளிட்டு கீழே ஒரு பேப்பர் போட்டு போட்டிங்கன்னா ஈரப்பதம் வராது, பச்சை மிளகாவும் கெட்டு போகாது. கருவேப்பிலையே காம்போடு வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அதை எனக்கு வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்து அரைச்சிங்கன்னா அதுவும் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நான் ஆனால் 15 நாளைக்கு ஒரு வாட்டி அரைச்சிருவேன் எப்படியும், அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டேன். ரொம்ப நாளுக்கு மேலே எனக்கு பிடிக்காது அந்த ஸ்மெல்லெல்லாம், ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் அரைச்சிருவேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.